Welcome back, students. So, in the last session, we have seen the ventricles of the brain, right? So, brain இருக்கக்கூடிய ventricles region எதெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். And we have also seen about the cerebrospinal fluid. இல்லையா? So, அதுல வந்து நம்ம ventricles of brain அப்படின்னு வரும்போது அதுல ventricles 1 and 2 and 3 even 4 இதெல்லாமே வந்து நம்ம பார்த்திருந்தோம். And அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா we have seen like a 3ல வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரீஜன் இருக்கு, தட் இஸ் கால்டு foramen ஆஃப் மன்ரோ. அதையும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அண்ட் ஈவன் 3 வந்து வென்ட்ரிக்கல் 4க்கு வென்ட்ரிக்கல் 3 வென்ட்ரிக்கல் 4க்கு கண்டினியூஸா இருக்கும். அண்ட் அதுலயும் பாத்தீங்கன்னா அது ஒரு கேனல் வழியா போகும், தட் இஸ் கால்டு aqueduct ஆஃப் சில்வியஸ். இதையும் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் ஹியர் we can see that we have also seen the choroid plexus. So choroid plexus அப்படின்னு வரும்போது அதோட டயக்ராம்ல நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ யூ கேன் see here this is the choroid plexus in our brain. See here, so these are the choroid plexus. ஓகே, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா choroid plexus அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த choroid plexus என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன்ஸும் நம்ம லாஸ்ட் இதுல பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ choroid plexus அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, இது வந்து பிளட் கேபிலரிஸை நம்ம சொல்றோம், ரைட்? அதாவது cerebrospinal fluid பிளட்ல வந்து எப்படி வந்து ஆக்சுவலி வந்து cerebrospinal fluid பிளட்ல இருந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருந்தோம். அட் த சேம் டைம் இந்த cerebrospinal fluid என்ன பண்ணுன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லோட்டஸும் வாட்டர் நான் சொல்லியிருந்தேன். எப்படி வந்து லோட்டஸ் வந்து வாட்டர்ல மிதக்குமோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த cerebrospinal fluidல பிரெயின் அப்படின்றது ஃப்ளோட்டிங்ல இருக்கும். ஓகே, அதாவது பிரெயின் வந்து buoyancy கண்டிஷன்ல இருக்கும் அந்த cerebrospinal fluidல. இந்த cerebrospinal fluid இருக்கிறதுனால நம்மளோட பிரெயின் வந்து ரொம்பவே சேஃபா இருக்கும். சடன் ஷாக், நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இல்ல நம்மளோட எமோஷனலா வரக்கூடிய சடன் ஷாக், இது எல்லாமே வந்து இந்த cerebrospinal fluid இந்த ஃப்ளூயிட் வந்து பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, பிகாஸ் cerebrospinal fluid இல்லாம இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின் வந்து அந்த அந்த சடன் ஷாக் எல்லாமே ஓவர் கம் ஐ மீன் அதை தாண்ட முடியாது. அதனால வந்து இது என்னன்னு கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ சிஎஸ் ஆஃப் ஆக்ட் ஆஸ் அ ஷாக் அப்சர்வர், ஒரு ஷாக் அப்சர்வரா இருக்கு. இன்கேஸ் எந்த ஒரு ஷாக் இதானாலுமே, ஷாக்னா நம்ம சொல்ற எலக்ட்ரிக் ஷாக் அந்த மாதிரி நான் சொல்ல வரல, ஒரு எமோஷனலா வரக்கூடியது, இல்ல நம்ம ஈவன் கீழே விழுந்தா கூட அதுவும் வந்து ஒரு சடன் ஷாக் தான் நம்மளோட பிரெயினுக்கு. ஓகே, ஸோ அந்த சடன் ஷாக் எல்லாமே வந்து இந்த சிஎஸ்எஃப் இருக்கிறதுனால நம்ம பிரெயின் வந்து சேஃபா இருக்கு. ஓகே, அதனாலதான் என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாக் அப்சர்வரா ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. See here, பிரெயினுக்கு மட்டும் இல்ல, ஈவன் ஸ்பைனல் கார்டுக்குமே இது இந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகுது அப்படின்றத கொடுக்குறாங்க. It nourishes the brain cell by transporting constant supply of food and oxygen. இதே நம்ம லாஸ்ட் செஷன்ல சொல்லியிருந்தோம், ரைட்? ஸோ இது எப்படி வந்து நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் சப்ளை பண்ணுது, எப்படி வந்து அந்த கான்ஸ்டன்டா அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் அது செரிப்ரோ இப்போ நம்ம we know that our body like head to toe அப்படின்னு நம்ம சொல்லும் போது ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குன்றத நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸுக்குமே நம்மளோட பிளட் அப்படின்றது they have to give energy, right? அந்த எனர்ஜியை கொடுக்கணும். அப்போ இதுல வந்து நம்ம cerebrospinal fluid முக்கியமான ஒண்ணா சொல்றோம். அப்ப இதுக்கும் கண்டிப்பா வந்து அது மட்டும் இல்லாம பிரெயினுக்கும் சரி ஸ்பைனல் கார்டுக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து பிளட் சப்ளை முக்கியம், அதை விட எனர்ஜின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? அதனால இங்க என்ன கொடுக்குறாங்க பாருங்க, அந்த பிரெயின் செல்ஸ்க்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கறது, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு சப்ளை பண்றதா இருக்கலாம், ஈவன் எனர்ஜி கொடுக்கறதா இருக்கலாம், இது எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குன்றத சொல்றாங்க. It carries harmful metabolic waste from the brain to the blood. இதுதான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம ரெஸ்பிரேஷன் பார்த்தோம், ரைட்? ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்ம ஸ்டடி பண்ணும்போது அதுல வந்து ரெண்டு விதமான வெயின்ஸ் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ரெண்டு விதமான பல்மோனரி லைக் வெசல்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பல்மோனரி ஆர்டரி அண்ட் பல்மோனரி வெயின். இது ரெண்டுமே நான் எப்போ மென்ஷன் பண்ணாலும் உங்ககிட்ட ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். நம்ம பாடியில இருக்கக்கூடிய மற்ற வெசல்ஸ்க்கும் இந்த பல்மோனரிக்கும் டோட்டல் ஆப்போசிட் இருக்கும் நான் சொல்லியிருந்தேன், ரைட்? நம்ம பாடி இப்போ எடுத்தீங்கன்னா வெயின்ஸ் அப்படின்றது இட் ஆல்வேஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆர்டரி இஸ் ஆல்வேஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட். பட் இதே வந்து பல்மோனரி அப்படின்னு நம்ம வரும்போது நம்மளோட லங்ஸ் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி ஆப்போசிட்டா ஃபங்க்ஷன் ஆகும்.
வெயின்ஸ் அப்படின்றது ஆக்சிடேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். அதே வந்து ஆர்டரி பாத்தீங்கன்னா அது டீஆக்சிடேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். ஓகே, அதான் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து whenever we நம்மளோட செல்ஸ் எப்பெல்லாம் வந்து ஆக்சிஜன் ரிசீவ் பண்ணுதோ, நாட் ஒன்லி செல்ஸ், ஈவன் டிஷ்யூஸ், ரைட்? நம்ம செல்ஸா இருக்கலாம், இல்ல டிஷ்யூஸா இருக்கலாம், இல்ல ஈவன் ஆர்கனா இருக்கலாம். எப்பெல்லாம் வந்து ஆக்சிஜன் ரிசீவ் பண்ணுதோ, அப்போ சைமல்டேனியஸா என்ன ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடும் வெளியே ரிலீஸ் பண்ணும், ரைட்? ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி வந்து பிளட் மூலமா வந்ததோ அதே மாதிரி பிளட் மூலமாவே வெளியே வந்து கார்பன் டை ஆக்சைடு போடுது. இதுதான் நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ஒரு நார்மல் ஃபங்க்ஷன், ரைட்? இப்ப பாருங்க, இதுல என்ன சொல்றாங்கன்னா, it always carries it also carries a harmful metabolic waste from the brain to the blood. ஸோ இப்போ பிரெயின் இருக்கு, பிரெயின்ல வந்து கண்டிப்பா பிரெயின் இருக்கும்போது பிரெயின் செல்ஸ்னு அதுல இருக்கும், ரைட்? அப்போ பிரெயின் செல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கண்டிப்பா ஒரு மெட்டபாலிக் வேஸ்ட் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? அது எப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? ஸோ அந்த பிளட் என்ன ஆகும், அப்போ கண்டிப்பா பிளட்ல இருக்கக்கூடிய மெட்டபாலிக் வேஸ்ட் அப்படின்றது அது வந்து யூரியாவா இல்லைன்னா மற்றதா இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கிட்னிக்கு போகும். நம்ம எக்ஸ்கிரீட் சிஸ்டம் எப்படி நம்ம பார்த்தோவோ, ரைட்? glomerular filtration and tubular reabsorption, and the last one is the tubular secretion. நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த ப்ராசஸ் மூலமா அந்த மெட்டபாலிக் வேஸ்ட் அப்படின்றது நம்ம பாடியில இருந்து வெளியே எக்ஸ்கிரீட் ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்? அண்ட் இட் ஆல்சோ மெயின்டைன்ஸ் a constant pressure inside the cranial vessels. ஸோ நம்மளோட cranial vesselsலயும் பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுதுன்றாங்க. எதுக்காக கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகல அப்படின்னா இட் ஆல்சோ கிரியேட் சம் ப்ராப்ளம் இன் அவர் லைக் கிரேனியல்ஸ், நம்மளோட நியூரல் சிஸ்டம்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்றது வரும். ஓகே, அதனால வந்து இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்பைனல் கார்ட். பிரெயின் முடிஞ்சது, ஃபோர் பிரெயின் பார்த்தோம், மிட் பிரெயின் பார்த்தோம், அண்ட் ஈவன் வி ஆல்சோ சீன் த ஹைண்ட் பிரெயின், ரைட்? ஃபோர் பிரெயின் அப்படின்னு நம்ம சொல்லும்போது செரிப்ரம் அண்ட் லைக் டயன்செஃபலான் அப்படின்ற ரீஜனை பார்த்தோம். அதே மாதிரி whenever we say that mid brain அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதுலயும் வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயன்செஃபலான் அண்ட் பான்ஸ் பேரோலி அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் தென் இந்த மிட் பிரெயின்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 சென்டர்ஸ் இருக்குன்றது நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஒரு டேப்லெட் காலமும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய ரீஜன்ஸ் இருந்தது, லைக் செரிபெல்லம், பான்ஸ் பேரோலி அண்ட் மெடுலா ஆப்ளிங்கேட்டா, இது எல்லாமே இதுலயும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ பிரெயின் முடிஞ்சது. லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட், தட் இஸ் ஸ்பைனல் கார்ட். ஓகே, ஸ்பைனல் கார்ட். ஸ்பைனல் கார்ட் பிரெயினோட ஸ்டெம்ல இருந்து ஃபார்ம் ஆகுறது, இல்லைன்னா அதுல இருந்து கீழே வரைக்கும் இருக்கிறது நம்ம ஸ்பைனல் கார்ட் சொல்லலாம். ஸோ ஸ்பைனல் கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி surrounded by the what we are calling the vertebral column. Vertebral column அப்படின்றது கம்ப்ளீட்டா வந்து சரவுண்ட் பண்ணிருக்கும் in order to protect the spinal cord, because spinal cord ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம பாடியில. அதனால அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு vertebral column கம்ப்ளீட்டா வந்து என்சர்க்கிள் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, the spinal cord is a long, slender, cylindrical nervous tissue. ஸோ ஸ்பைனல் கார்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லென்த்தா இருக்கும், நமக்கு தெரியும். பிரெயினோட பேஸ்ல இருந்து கீழே வரைக்கும் போகும். அதனால என்ன கொடுத்துருக்காங்க, லாங், ஸ்லெண்டர். ஸோ ஸ்லெண்டரா இருக்கு. அண்ட் சிலிண்ட்ரிக்கல் நர்வஸ் டிஷ்யூ. நர்வஸ் டிஷ்யூனாலே அது இட்ஸ் அ பண்டில். ஓகே, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ஒரு நர்வஸ் டிஷ்யூவா இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. It is protected by the vertebral column and surrounded by the 3 membranes as in the brain. Okay, இப்போ ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா vertebral column தான் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்கு. we know that, right? ஸோ லாஸ்ட் செஷன்ல நம்ம வந்து பிரெயினை பத்தி பார்க்கும்போது ஸ்பைனல் கார்டை பத்தி மென்ஷன் பண்ணும்போது அதுலயே நம்ம சொல்லியிருந்தோம் vertebral column தான் ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்றது we have already mentioned, right? அண்ட் அது பாருங்க, அது மட்டும் இல்லாம இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 3 மெம்பரேன்ஸ் அப்படின்றது எப்படி வந்து நம்ம பிரெயின்ல வந்து 3 மெம்பரேன்ஸ் இருந்தோ அதே மாதிரி இதுலயும் வந்து ஒரு 3 மெம்பரேன்ஸ் அப்படின்றது கவர் பண்ணிருக்கு, ரைட்?
The spinal cord that extends from the brainstem into the vertebral canal of the vertebral column up to the level of first or second lumbar vertebra. ஸ்பைனல் கார்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அது வந்து ஒரு பிரெயின் ஸ்டெம்ல இருந்து வெர்டிபிள் காலம்ல இருக்கிற வெர்டிபிள் கேனால். ஓகே, கேனால்னா வழி, கேனால்னா அந்த ஒரு டியூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேனால், வெசல், லைக் வாஸ், டக், கேப்லரி. அதே மாதிரி கேனால்னாலும் ஒரே மீனிங் தான், ஒரு டியூப் மாதிரின்னு சொல்லலாம். இப்போ எது கொடுக்குறாங்கன்னா டு த லெவல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் லும்பார் வெர்டிப்ரா. ஓகே, இது வரைக்குமே வந்து ஸ்பைனல் கார்டு அப்படின்றது எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. லும்பார் வெர்டிப்ரே வரைக்கும் அது போயிருக்கும். And see here, so the nerve roots of the remaining nerves. அப்போ இப்போ எப்படி வந்து நம்மளோட நெயிலுக்கு வந்து நெயில் ரூட்ஸ், நெயில் பட் அதெல்லாம் இருக்கும், அதே மாதிரி நர்வ்க்கும் வந்து நர்வ் ரூட்ஸ்ன்றத சொல்றாங்க. So the nerve roots of the remaining nerves are greatly elongated to exit the vertebral column at their appropriate space. ஓகே, இது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம நர்வ் ரூட்ஸ் அப்படின்றது, அதாவது இந்த மீதி இருக்கிற நர்வ் ரூட்ஸ் எல்லாமே வந்து எலாங்கேட்டடா ஆகியிருக்குன்றாங்க. ஓகே, அதுதான் வந்து வெர்டிபிள் காலம்ல இருந்து எக்ஸிட் ஆகுது. அதோட எக்ஸிட் ஆறுது, அதோட அப்ரோப்ரியேட் ஸ்பேஸுக்கு அது போகுது. ஓகே, அது எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது இருக்கோ அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு அவங்க போய் அகாமடேட் ஆகுறாங்க. ஓகே, அதனால தான் இதை கொடுத்துருக்காங்க. The thick bundle of elongated nerve roots within the lower vertebral canal is called cauda equina. Okay, it's called cauda equina. அந்த நர்வ் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம லோவர் வெர்டிபிள் கேனால்ல இருந்து இருக்கிற அந்த நர்வ் திக்கா இருக்கக்கூடிய அந்த பண்டில நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we call it as a cauda equina or horse tail அப்படின்றாங்க. because of its appearance. பார்க்கும்போது ஹார்ஸோட டெய்ல் மாதிரி இருக்கும். ஹார்ஸ் வந்து டெய்ல பார்த்தீங்கன்னா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நர்வ் ரூட், லோவர் வெர்டிபிள் கேனால்ல நர்வ் ரூட்ஸ் வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. ஓகே, இந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்பைனல் கார்டோட கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்ப்போம். There are two indentation. இப்போ இதுல வந்து இந்த கிராஸ் செக்ஷன்ல two indentation அப்படின்றத கொடுக்குறாங்க. என்னன்னு பார்ப்போம். The posterior median sulcus. ஓகே, posterior சைடுல இருக்கக்கூடிய median sulcus அப்படின்றாங்க. And anterior median fissure. ஓகே, anterior and posterior ரெண்டா பிரிக்கிறோம் அந்த two regionல. ஓகே, ஒன்னு பாத்தீங்கன்னா anterior, இன்னொன்னு posterior. அதுல posterior சொல்லும்போது posterior median sulcus and anterior median fissure. Okay, although there might be slight variation, ஆனாலும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குன்றாங்க. The cross section of a spinal cord is generally the same throughout its length. பாத்தீங்கன்னா அதோட கிராஸ், நம்ம ஸ்பைனல் கார்டோட கிராஸ் செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கிட்டத்தட்ட வந்து அதோட லென்த் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேமா தான் இருக்கு. சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்குமே தவிர ரொம்ப பெரிய டிஃபரன்சஸ் எதுவுமே அந்த மாதிரி இருக்காது அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, so let us see the cross section of spinal cord. இப்போ spinal cord cross section நம்ம பார்க்கலாம். See, this is the, இதுதான் நம்ம சொன்ன CS of spinal cord. CS அப்படின்னா cross section. ஓகே, ஒரு spinal cordோட cross section இப்படிதான் இருக்கும். See here, நடுவுல வந்து ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, that is called a central canal. ஓகே, அது வந்து சென்ட்ரல்ல இருக்கு and we call it as a canal, so that is called central canal. ஓகே, அடுத்தது பாருங்க, இது anterior side. ரெண்டு தான் நம்ம டிவைட் பண்ணோம் சொல்லியிருந்தோம் இல்லையா. See, this is called anterior median fissure. ஓகே, anterior median fissure. and posterior பாருங்க, posterior median sulcus. ஓகே, இந்த மாதிரி நம்ம இதை ரெண்டா செப்பரேட் பண்றோம். இப்போ இங்க பாருங்க, இப்போ கிரே மேட்டர் அண்ட் ஒயிட் மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கிரே மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா the place, அந்த பிளேஸ் நேம் வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்க. இந்த லேட்டரல் சைட்ஸ் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா it is called as a lateral column, and இது வந்து this is called posterior column, right? and இத பாருங்க, இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா this is called anterior column.
anterior column. And last பாருங்க கீழ இருக்க வந்து we call it as a posterior சொல்லலாம். பட் அவங்க இதை மென்ஷன் பண்ணல. கிரே கமிஷர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நவ் சி இந்த இதே வந்து நம்மளோட லெஃப்ட் சைட் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ரெட் கலர் அண்ட் ஒரு ப்ளூ கலர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரெட் அண்ட் ப்ளூனா என்ன இதெல்லாமே நம்ம இப்ப பார்ப்போம். see here ரெட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is called ventral or anterior nerve root. ventral or anterior nerve root ன்னு இருக்காங்க. and this is a spinal nerve. இது ரெண்டுமே இது வந்து இந்த ரெட் வந்து spinal nerve. and இது ப்ளூல கொடுத்துருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா dorsal root ganglion. ஓகே, அண்ட் அடுத்தது பாருங்க லாஸ்ட் ஒன் திஸ் இஸ் த dorsal region. அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல இருந்ததுன்னா ventral region. ஓகே, ஸோ dorsal nerve root or posterior nerve root அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த CS of a spinal cord. spinal cord ஓட CS நமக்கு முடிஞ்சது. Now let's go to the previous one. இப்போ இத பாருங்க. So the nerve roots of the remaining nerves. Okay, nerve roots of the remaining nerves. Sorry, we have already seen that. இந்த ஸ்லைட் நம்ம பார்த்துட்டோம். So let us go to the next slide. In contrast to the brain, the gray matter in the spinal cord forms an inner butterfly-shaped region surrounded by the outer white matter. ஏன் வந்து இதை வந்து ஒயிட் மேட்டர் அண்ட் கிரே மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க? பிகாஸ் ஆஃப் த கலர். ஓகே, கலர்லெஸ்ஸா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா we call it as gray matter. சாரி, கலர்லெஸ்ஸா இருந்ததுன்னா ஒயிட் மேட்டர், கலரோட இருந்ததுன்னா கிரேயா இருந்ததுன்னா that is called as a gray matter. ஓகே, ஸோ அதான் கொடுக்குறாங்க பாருங்க. the gray matter in the spinal cord forms an inner butterfly shape. பார்க்கறதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அதுவும் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, சரௌண்டட் பை அவுட்டர் ஒயிட் மேட்டர். சரௌண்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒயிட் மேட்டர் சரௌண்ட் ஆன மாதிரி இருக்கு, ரைட்? The gray matter consists of neuronal cell bodies and their dendrites, interneurons and glial cells. ஓகே, பாத்தீங்கன்னா இந்த கிரே மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுல நியூரல் செல் பாடிஸ் இருக்கும், டென்ட்ரைட்ஸ் இருக்கும், இன்டர்நியூரான்ஸ் இருக்கு, அண்ட் ஈவன் இந்த கிளியல் செல்ஸும் அதுல தான் இருக்கு நம்ம சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் திங், கிரே மேட்டருக்கும் ஒயிட் மேட்டருக்குள்ள டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். ஓகே, ஒயிட் மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஒயிட் மேட்டர் பாருங்க. இப்போ கிரே மேட்டர்ல நம்ம என்ன சொல்லியாச்சு? நியூரல் செல் பாடி, டென்ட்ரைட்ஸ் அண்ட் இன்டர்நியூரான் ஆர் கிளியல் செல் நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி ஒயிட் மேட்டர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா it consists of bundles of nerve fiber. ஒரு nerve fiber மொத்தத்தையும் வந்து கட்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி bundles of nerve fiberல இருக்கு. இந்த center of the gray matter there is a central camp which is filled with CSF. ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலோட இருக்கக்கூடிய ரீஜியன்ல அதுல என்ன இருக்கு அப்படின்னா we are having that CSF. ஓகே, cerebrospinal fluid அப்படின்றது ஃபில் ஆகுது. Each half of the gray matter is divided into a dorsal horn, a ventral horn and a lateral horn. So ஒவ்வொரு gray matter அப்படின்னு வரும்போது dorsal horn and ventral horn and lateral horn இதெல்லாமே இருக்கு. See here. இப்போ பார்ப்போம் dorsal horn என்னன்னு சொல்லலாம் பார்ப்போம். The dorsal horn contains cell bodies of interneuron with afferent neurons terminate. ஓகே, இப்போ இந்த dorsal horn அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அதுல வந்து லைக் இன்டர்நியூரான்ஸ் செல் பாடி இருக்கு. அது மட்டும் இல்லாம afferent neurons terminate ஆகிறத கொடுக்குறாங்க. The ventral horn பாருங்க. ventral horn contains the cell bodies of the efferent motor neuron.
இப்போ லாஸ்ட் ஸ்லைட்ல நம்ம ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஹார்ன் பார்த்தோம் இல்லையா, டார்சல், வென்ட்ரல் அண்ட் லேட்ரல் இல்லையா. இப்போ டார்சல் நம்ம சொல்லிட்டோம். டார்சல் அப்படின்றது afferent நியூரான் அப்படின்றது இருக்கும். வென்ட்ரல் ஹார்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபரண்ட் நியூரான். ஓகே, contains the cell bodies of the efferent motor neuron supplying the skeletal muscle. So skeletal muscle தான் சப்ளை பண்ணுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. autonomic nerve fibers, இப்போ பாருங்க, autonomic nerve fibers supplying cardiac and smooth muscles and exocrine glands originate from the cell bodies in the lateral horn. அதே lateral horn அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா எதுதான் ஆக்சுவலா வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட autonomic nerve fibers and then smooth muscles, இல்லைன்னா வந்து கார்டியாக்கா இருக்கலாம், ஈவன் எக்ஸோக்ரைன் கிளாண்டா இருக்கலாம். இதே மாதிரி செல் பாடிஸ்ல இருந்து வந்ததா இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஓகே, இது எல்லாமே லேட்டரல் ஹார்ன்ல இருக்குன்றத கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம ஒயிட் மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த ஒயிட் மேட்டர் the bundles of nerve fibers. ஓகே, nerve fiber bundles அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா from 2 types of tracts called ascending tract. ascending tract ஒன்று இருக்கு. அதே மாதிரி இதுல வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we are also having the descending tract. இப்போ இதே மாதிரி ascending and descending நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம். ரைட், excretion அப்படின்னு வரும்போது நம்ம பார்த்தோம் அந்த ascending tract and descending tract, that is a loop of Henle. அந்த U ஷேப்ல இருந்துச்சு, பெண்ட் ஆகி, that is called loop of Henle. So the loop of Henle என்ன ஆகும் அப்படின்னா we know that, right. So the loop of Henleயும் ascending and descending அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ascending loop and descending loop அதை நம்ம பார்த்தோம். அதே தான் இதுலயும் நம்ம கொடுக்கிறோம். பட் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ascending tract இருக்கு and descending tract இருக்கு. ஓகே, ascending tract which carry sensory impulses. இதுல இருக்கக்கூடிய ascending tract என்ன பண்ணுதுன்னா sensory impulses கேரி பண்ணுது. அதுவும் எங்கன்னு பாருங்க, to the brain. ஓகே, பிரெயினுக்கு கொண்டு போறதா இவங்களோட வேலை. ஓகே, இதுல ascendingல. அதுவே descending பாருங்க, see here the descending tracts which carry motor impulses from the brain to the spinal nerves. I think ascending வந்து இது ரெண்டுமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, ascending அப்படின்றது சென்சரி இம்பல்சஸ் பிரெயினுக்கு கொண்டு போறது. ஓகே, அதாவது நம்ம பாடியில இருந்து பிரெயினுக்கு கொண்டு போறது. ஆனா அதே வந்து டிசெண்டிங் அப்படின்னு நீங்க நம்ம எடுத்தோம்னா மோட்டார் இம்பல்ஸ் பிரெயின்ல இருந்து நர்வ்ஸ் ஸ்டிமுலஸ்க்கு, சாரி, ஸ்பைனல் நர்வ்ஸ்க்கு கொண்டு போறதா இதோட இது. ஓகே, அட் வேரியஸ் லெவல் ஆஃப் ஸ்பைனல் கார்ட். ஸோ நிறைய இடத்துலயும் இது வந்து இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. The spinal cord shows 2 enlargements. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு வந்து 2 enlargements கேக்குறாங்க, சொல்றாங்க. அது என்னன்னு பாருங்க, ஒன் in the cervical region. ஒன்னு பாத்தீங்கன்னா cervix நம்ம சொல்றதே ஃபீமேல்ல, ஸோ cervix region இருக்கும். அண்ட் அடுத்தது பாருங்க lumbosacral region. வாட் இஸ் lumbo அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a lumboid or lumbo and sacral ரெண்டுமே சேர்ந்ததுதான், that is called டோட்டலா வந்து சாரி எஸ் ரெண்டுமே சேர்ந்ததான் நம்ம லூம்போ லம்ப் அண்ட் சாக்ரல் ரெண்டுமே சேர்த்துதான் லூம்போ சாக்ரல் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. The cervical enlargement serves the upper limb and lumbar enlargement serves the lower limb. Okay, cervical பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்பர் லிம் வந்து enlarge பண்ணுது. எஸ், அதே lumbar enlargement பாத்தீங்கன்னா it serves the lower limb. ரைட், இப்போ அப்பர் லிம் அண்ட் லோவர் லிம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகே, என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் பாக்குறதுக்கு முன்னாடி ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு சில விஷயங்கள் சொல்லணும். ரைட், ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வரும்போது நான் உங்கள்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். ஒரு டஸ்ட் இல்லைன்னா ஒரு ஏதாவது தூசி நம்ம கண்ணில் வந்து விழுது அப்படின்னா
we automatically close our eyes, right? அது எல்லாமே டக்குன்னு வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அதான் இங்க எக்ஸாம்பிளே அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. See here. When dust falls in our eyes, பாத்தீங்கன்னா நம்மளோட கண்ணுல விழும்போது the eyelids close immediately, not waiting for our willingness. கண்ணை மூடு, கண்ணை திறந்தே இரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அதுக்கு கமெண்ட் பண்றதே கிடையாது. ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த ப்ராசஸ் நடக்கும். தட் இஸ் அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the reflex action. பிரெயின் கிட்ட போயிட்டு இப்ப நம்ம வந்து ஒரு பெயின் சென்டர் நம்ம சொன்னோம் இல்லையா, ஐஸ்கிரீமா இருக்கலாம், இல்ல ஹாட்டா இருக்கிற காஃபியா இருக்கலாம். யூ கேன் see here. எது நம்ம கையில நம்ம ஸ்கின்ல டச் ஆனாலுமே அந்த பெயின் அப்படின்றது, அந்த சென்ஸ் அப்படின்றது நம்மளோட ஸ்பைனல் கார்டுக்கு, நம்ம ஹேண்ட்ல இருந்து மோட்டார் நியூரான்ல இருந்து ஸ்பைனல் கார்டுக்கு போகும், ஸ்பைனல் கார்ட்ல இருந்து தலாமஸ்க்கு போகும், தலாமஸ்ல இருந்து பிரெயினோட ரீஜனுக்கு அது போக ஆரம்பிக்கும், ரைட்? இப்ப இங்க பாருங்க, தூசி நம்ம கண்ணுல விழுந்தாலே நம்ம ஐலிட்ஸ் அப்படின்றது டக்குனு க்ளோஸ் பண்ணும் இல்லையா? பட் ஆனா நமக்கும் கேமலுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. கேமலோட ஐஸ்ல பார்த்தீங்கன்னா ஐ லேஷஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நமக்கு அந்த அந்த கண்ணுல இருக்கக்கூடிய அந்த ஹேர் இருக்கு இல்லையா, அந்த ஹேர் வந்து நமக்கு கம்மியா இருக்கும். பட் ஆனா வந்து லைக் கேமல் இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு எல்லாமே அதிகமா இருக்கும். பிகாஸ் தே ஆர் லிவிங் இன் லைக் ஒரு டெசர்ட்ல தான் அவங்க எல்லாம் வாழறாங்க இல்லையா? அப்ப டெசர்ட்ல வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து பட்டு உங்க பாடியில கம்ப்ளீட்டா படும். அந்த சைடு அவங்களால நார்மலா கண் திறக்க முடியாது. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கேமரா பொறுத்த வரைக்கும் லோவர் ஐலிட்ஸ் இருக்குல்ல, அந்த லோவர் ஐலிட்ஸ் வந்து மூவ் ஆகும். பட் அப்பர் ஐலிட்ஸ் ஸ்டாட்டிக்கா இருக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா லோவர் ஐலிட்ஸ் அப்படிதான் இருக்கும். பட் வி ஆர் யூசிங் அவர் அப்பர் லிம்ஸ், அப்பர் இதுதான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ நாட் டச்சிங் ஃபார் யுவர் வில்லிங்னஸ், ஸோ நாட் வெயிட்டிங் ஃபார் யுவர் வில்லிங்னஸ். On touching a hard band, the hand is withdrawn rapidly. இப்போ வந்து நம்ம எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாம ஒரு பர்சனை வந்து அந்த ஹார்ட் பேரை தொட வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it automatically leads to like withdraw பண்றதுக்கான ரீசன்ஸ் அதிகமாவே இருக்கு. And see here, do you know how this happened? இது எப்படி நடக்கும் அப்படின்றத கேட்கறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து மீதி எல்லாமே வந்து we will discuss in this next chapter. நெக்ஸ்ட் செஷன் வரும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட்? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வேற என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். அதுல என்ன ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, அண்ட் திஸ் இந்த ஃபங்க்ஷனல் ரிஃப்ளெக்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆகட்டும், இது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகும், எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுன்றத we will discuss in the next session. Okay, students, in the session இதோட ஸ்டாப் பண்றேன். We will see in the next session. Thank you.